அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மிட் மார்னிங். இன்னைக்கு சிம்பிளான சமையல் கீரை கடைஞ்சி கோஸ் பொரியல். முதல்ல கீரை கடையிறதுக்கு பூண்டு, வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 4 தக்காளி, 100 கிராம் பருப்பு ஊற வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகம், புளி தண்ணி போட்டு குக்கர்ல வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்த பிறகு கீரை கடைஞ்சிக்கலாம். இப்போ வேற பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், பூண்டு இடிச்சு போடுங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடைஞ்சி வச்ச கீரையை போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கீரை குழம்பு ரெடி. கோஸ் பொரியலுக்கு கோஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, 4 பச்சை மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, 1 வெங்காயம், உப்பு போட்டு வதக்கிட்டு நான் 3 ஸ்பூன் சிறுபருப்பு ஊற வச்சிருக்கேன். அதுவும் போட்டு கோஸ் கழுவி போட்டு தண்ணி போடாதீங்க. அடுப்பு சிம்ல வச்சு கிளறிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து கிளறிட்டே இருங்க. கலர் மாறக்கூடாது. கடைசியா தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.